அந்த போர்டுல நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. என்ன இதுன்னு கேட்டா குடுத்தாங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படிலாம் எந்த இடத்து ஆதாரம் காட்டுங்க, வீடியோ ஏதாவது இருக்கா? இது என்னது இது? இதுதான் இப்ப உள்ள நடக்குதா? ஆமாம் மேடம், இப்போதான் இது தெரியல மேடம். இது எப்படி இருக்குன்னா, நடிகராக இருந்த எங்கள் தலைவர் தலைவராக மாறிட்டார். நாங்கள் தலைவர்கள் சொன்னவர்கள் எல்லாம் நடிகராக மாறிட்டாங்க. 24 பேரை அடிச்சே கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா யாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அது கொடுத்த ஐயா ஸ்டாலின்கள் குறைஞ்சபட்சம் ஒரு நேர்மையாக செயல்பட வேணாமா? அக்கா கனிமொழி அவர்கள் பதில் சொல்லலை, சம்பந்தமே இல்லாத ஒரு பதில் சொல்லிட்டு போகிறாங்க. ஏன் நீங்கள் ரெட் ஜெயிண்டை தலைவரை வச்சு படம் பண்ணீங்க, அப்போ தெரியலையா? சன் பிக்சர்ஸ் எங்கள் தலைவரை வச்சு படம் பண்ணீங்களா, அப்போ தெரியலையா? சினிமா பாணின்னு. அதிமுக எங்களுடைய கூட்டணி ஏற்று வருவாங்களா? வந்தால் வருவாங்களான்னு தான் கேள்வி. ஒருவேளை வரேன் அப்படின்னு சொன்னா ஏத்துப்பீங்களா? பிஜேபியை வளர்த்து விடக்கூடிய திமுக கும்பல் நாங்கள் கிடையாது. பிஜேபி தமிழ்நாட்டில் வளரவே கூடாது என்று நினைக்கக்கூடிய தாவேக கும்பல் நாங்களாம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல வந்து நிறைய பேர் வந்து பங்கேற்றாங்கல்ல, இவங்க எல்லாருமே இந்த விஷயத்திற்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு தாங்க வந்தாங்க. இல்லையே, நிறைய பேர் வந்து எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது எதுக்கு வந்திருக்கோனே தெரியல. அந்த போர்டுல நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. என்ன இதுன்னு கேட்டா குடுத்தாங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படிலாம் எந்த இடத்து ஆதாரம் காட்டுங்க, வீடியோ ஏதாவது இருக்கா? காட்டுங்க. அந்த மாதிரிலாம் யாரும் அது வந்து ஆளுங்கட்சியை சார்ந்த நபர்கள் இது போன்ற ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறுகின்ற பொழுது அவர்களுடைய ஆட்களை உள்ளே அனுப்புவாங்க, அனுப்பி இது போன்று பேச வைப்பாங்க. நான் வந்து பொய் சொல்லலை. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா திமுகவிலிருந்து விலகி திமுகவிலேயே இணையக்கூடிய சில வேலைகள்லாம் கோல்மால் பண்ணுவாங்க. அதாவது வேறு கட்சியிலேருந்து விலகி திமுகவில் தான் சேர்ந்ததை நம்ம பார்த்துருக்கோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் ஏற்கனவே திமுகவில் தான் இருப்பாங்க, விலகி வந்து திமுகவில் இணைந்தார்கள். அதாவது மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் திமுகவில் இணைந்தார்கள்னு ஒரு கூட்டத்தை காட்டுறதுக்கு அவங்க கட்சி ஆட்களையே அது அவங்க பிளான் பண்றது தான். அவங்க பிளான் பண்ணுறது தாங்க. மிக தெளிவாக அரசியல் புரிதல் கொண்டு, அரசியல் பக்குவம் கொண்டு, கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி கொண்டு தான் பொது வாழ்க்கையில் எங்கள் தோழர்கள் பயணிக்கிறாங்க. சரிங்களா? எதுவும் தெரியாமலாம் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய வரலாறு என்ன, தமிழ்நாட்டினுடைய சித்தாந்தம் என்ன, தமிழ்நாடு மண் எதற்கான மண், தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வியல் என்ன, தந்தை பெரியார்னா யார், அண்ணல் அம்பேத்கர்னா யார், ஐயா காமராஜர் அவர்கள்னா யார், அம்மையார் வேலுநாச்சியார் அவர்கள்னா யார், அஞ்சலி அம்மாள் அவர்கள் என்றால் யார் என்று எல்லாம் தெரிந்து தான் நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கோம். மதசார்பின்மை என்றால் என்ன, இடஒதுக்கீடுனா என்ன, சாதி வாரிய கணக்கெடுப்பு என்றால் என்ன, எல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு தான் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். அது சும்மா திமுகவினுடைய அல்லக்கைகள் சில பேர் பண்ணக்கூடிய சூழ்ச்சி வேலைகள் தான். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அதையும் எங்கள் தோழர்கள் வந்து கண்டுபிடிச்சி முகத்திரைகள் எல்லாம் கிழித்தார்கள். எல்லாவற்றும் நம்ம தயாராக இருக்கிறோம்ல. பொது வாழ்க்கைனா விமர்சனங்கள், அவதூறுகள், பொய் புரட்டுகள் எல்லாம் வரதான் செய்யும். அதையெல்லாம் எதிர்கொள்வது தானே பொது வாழ்க்கை. எல்லாவற்றையும் நாங்கள் எதிர்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த போராட்டம் ஏன் நடந்தது, எதற்கு நடந்தது என்று எங்கள் தோழர்கள் எல்லாருக்கும் தெரியும். தெரிந்ததின் அடிப்படையில் தான் தலைவர் வராரா என்று கூட அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அப்போ அங்கே அவ்வளோ பேர் வருவதற்கான காரணம் என்ன? ஒரே ஒரு நோக்கம்தான், நீதி கிடைக்கணும். யார் சாமானியர்கள் பாதிக்கப்படக்கூடாது, யாரையும் காவல்துறை இதன் பிறகு அடித்து கொலை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் எல்லாருமே அங்கே வந்த பிறகு தான் பாதி பேருக்கு தலைவர் வர்றதே தெரியும். புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் பல பேருக்கு தெரியாது. சில முக்கியமான நிர்வாகிகளுக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் சாமானிய தொண்டர்கள் யாருக்குமே தலைவர் வர்றது தெரியாது. சில மீடியா நண்பர்களுக்கே தெரியல, சில யூடியூப் நண்பர்களுக்கே தெரியாது. உங்கள் யூடியூப் சேனலை சார்ந்த சில நபர்கள் கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. தலைவர் வந்து மேடையில் ஏறி பேசிய பிறகு தான் இவர் வந்திருக்கிறாரா அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்தளவுக்கு நடந்த ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஆர்ப்பாட்டம் தான். இப்போ என்னன்னா, அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்ட பெண் நிர்வாகிகளா, தொண்டர்களா, ரசிகர்களான்னு தெரியல. ஆனால் தாவேகாவுடைய விஜய் ரசிகர்களா இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாமா நம்ம? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சீமான் அவர்களை ஒருமையில் பேசியிருக்காங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு தலைவர் பிடிக்கும் அப்படின்னா நான் அவரை போற்றி பேசுறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஆனால் மற்ற கட்சி தலைவர்களை பார்த்து ஒருமையில் பேசுறது சரியா? அதாவது நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேங்க, இதுவுமே எதிர்கட்சியால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சதின்னு நினைக்கிறீங்களா? அவங்க பேசும்பொழுது அந்த வார்த்தையை நம்மளால உள்வாங்கிக்க முடியும். எங்களுக்கு வந்து பிரைமரி எதிரிகளே யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவும் பிஜேபி தான். அண்ணன் சீமான் அவர்களும் சரி, அண்ணன் திருமா அவர்களும் சரி, கம்யூனிஸ்ட் தோழர்களும் சரி, எல்லோருமே எங்களுக்கு நட்பு சக்திகள் தான். எல்லோரும் நமக்கு அண்ணன்கள் தான். நமக்கு வந்து திமுக அகற்றப்படணும், ஆட்சியிலிருந்து அகற்றப்படணும். அதுக்காக திமுக கட்சியில் இருக்கவங்களாம் நம்ம வந்து பகையாளிலாம் நம்ம சொல்லலை. அவர்கள் தவறான முறையில் ஆட்சி செய்கிறாங்க, மக்கள் விரோத ஆட்சியை செய்கிறாங்க, அடாவடித்தனம் செய்கிறாங்க, ஊழல் பண்ணுறாங்க, மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த நிர்வாகம் வேணாம், இதை அப்புறப்படுத்தி விட்டு
தமிழக வெற்றி கழகம் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று அரசியல் பணி செய்து கொண்டிருக்கிறோம். தனிநபர் தாக்குதலை ஒருபொழுதும் எங்கள் தலைவர் விரும்பவே மாட்டார். நானே பல இடங்களில் சில தலைவர் குறித்து ஒருமையில் பேசியிருக்கிறேன், கோவப்பட்டு ஆவேசமாக பேசியிருக்கிறேன். என்னையே கூப்பிட்டு தலைவர் கண்டிப்பார். பிரதர், அடுத்த முறை இப்படி பேசாதீங்க, நம்மளுடைய அரசியல் அது கிடையாது. நம்மளுடைய அரசியல் வந்து ரொம்ப ஒரு பண்பான அரசியல், ஒரு நேர்மையான அரசியல், ஒரு அமைதியான அரசியல், மக்களுக்கான அரசியலை நம்ம செய்கிறோம். நம்ம வந்து அவங்கள போன்று விதாண்டவாதமாக பேச வேணாம், ரொம்ப ஆபாசமாக பேச வேணாம், ஆவேசமாகவும் பேச வேண்டாம், ஒருமையில் பேச வேண்டாம்னு தலைவர் அவர்கள் எனக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த அடிப்படையில் அந்த தோழர்களுக்கும் நான் அறிவுறுத்துகிறேன். நம்மளுடைய அரசியல் என்பது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலாகத்தான் இருக்க வேண்டும் என்று தான் அந்த தோழர்கள் நான் சொல்கிறேன். இப்போ இந்த லாக்அப் மரணம் நிகழ்ந்த பிறகு வந்து எல்லா அரசியல் தரப்பு தலைவர்களிடமிருந்தும் ஃபோன் காலாக இருக்கட்டும், ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் அவங்களுடைய தரப்புல இருந்து பண்ணாங்க. ஆனா விஜய் அவர்கள் தான் நேரடியா களத்துக்கு போயிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் உரைத்து அவரால என்ன பண்ண முடியுமோ அந்த உதவியை வந்து பண்ணாரு. அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமாவே மீடியாவால பார்க்கப்பட்டது. பரந்தூர் விமான நிலையம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த களத்துல போய் நின்னு அந்த மக்களுக்காக போராடினார். இந்த விஷயங்கள் எல்லாமே ஓகே. ஆனா இந்த போராட்டம் ஏன் திருப்புவனத்துல நடக்காம சென்னையில நடந்ததுக்கு என்ன காரணம்? சென்னையில் இந்த போராட்டம் நடத்துவதற்கு அவ்வளோ படாத பாடு. இல்ல அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதா? அனுமதி கொடுக்கல. முதல்ல நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் அனுமதி பெற்று இங்கே சென்னையில் நம்ம பண்ணுறோம். சரிங்களா? இதற்கே வந்து பல கட்டுப்பாடுகள் விதித்து, எவ்வளோ கட்டுப்பாடுகள் விதித்தாலும் ரொம்ப அமைதியான முறையில் மிக பிரம்மாண்டமாக ஒரு வெற்றி ஆர்ப்பாட்டமாக நம்ம நடத்தி முடிச்சிட்டோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் நீதிமன்றத்துக்கு தான் செல்ல வேண்டியதாக இருக்குது. தலைவர் அவர்கள் ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த இடம் மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டமாக மாறிடுது. தன்னால் இந்த சமூகத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நம்மளால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுறக்கூடாது, நம்மளால் இந்த காவல்துறைக்கோ அரசாங்கத்திற்கோ ஒரு கெட்ட பேர் உருவாகிடக்கூடாது என்பதை தலைவர் அவர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார். ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் சேர்த்து தான் எங்கள் தலைவர் அரசியல் பண்ணுறார். எங்கள் தலைவர் நினச்சிருந்தாருன்னா அஜித்குமார் அவருடைய வீட்டுக்கு போனார்ல, வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கிற பொறுப்பாளருக்கு ஃபோன் பண்ணி, நான் அங்கே வரேன், அஜித்குமார் வீட்டுக்கு வெளியில் ஒரு 10,000 பேர் நிறுத்து, நான் சாலை மார்க்கமாக தான் வரேன், முழுவதும் கூட்டத்தை திரட்டுன்னு சொல்லியிருக்க முடியாதா? சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்க முடியுமா? முடியாதா? அதனால் யாருக்கு பிரச்சனை? காவல்துறைக்கு பிரச்சனை, இந்த அரசாங்கத்துக்கு பிரச்சனை, நிறைய பேருக்கு இடையூறு ஏற்படும். இதெல்லாம் எங்கள் தலைவர் விரும்பலை. அவருக்கு வந்து அங்கே ஒரு பாதிப்பு நடந்திருக்கு, அதை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு யாருக்குமே தெரியாமல் போய் பார்த்துட்டு தன்னால் முடிந்த 2 லட்சம் ரூபாயை வந்து அந்த வீட்டுக்கு பணம் கொடுத்துட்டு ஆறுதல் படுத்திட்டு தைரியமாக இருங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இதுதான் தலைமை பண்பு. இப்படி தான் இருக்கணும் தலைவர்கள் என்றால். சும்மா ஃபோன் பண்ணிட்டு சாரிம்மா தெரியாமல் நடந்துருச்சுமா, இதுக்கப்புறம் நடக்காதுமான்னு சொல்கிறது தலைவர்கள் கிடையாது. அவர்கள் நடிகர்கள். இப்போ எப்படி இருக்குன்னா, நடிகராக இருந்த எங்கள் தலைவர் தலைவராக மாறிட்டார். நாங்கள் தலைவர்கள் சொன்னவர்கள் எல்லாம் நடிகராக மாறிட்டாங்க. எங்கள் தலைவர் என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே ஐயா ஸ்டாலின் அவர்கள் பண்ணுவார். எங்கள் தலைவர் ரோட் ஷோ பண்ணான்னா அவர் ஒரு ரோட் ஷோ போவார். எங்கள் தலைவர் என்ன காஸ்டியூம் போடுறாரோ அதே காஸ்டியூமில் பேண்ட் போடுவார், ஷர்ட் போடுவார். நீங்கள் அதுக்காக வந்திருக்கிறீங்க. அவர் தான் சொல்கிறாரு, நான் மிசாவையே பார்த்தவன், மிசாவில் தாக்கப்பட்டேன், காவல்துறையால் தாக்கப்பட்டேன், என்னை சித்திரவதை செய்தார்கள், அடித்தார்கள் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பல மேடைகளில் பேசுகிறீங்க. சரி, காவல்துறையால் தாக்கப்பட்ட நீங்கள் உங்கள் ஆட்சியில் உங்களுடைய கைமீறி காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்க, காவல்துறை ஒருத்தர் கூட உங்கள் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்களே. விருதுநகரில் ஒரு எஸ்பி போராடக்கூடிய மக்கள்கிட்ட சொல்கிறாரு, வேறு மாதிரி ஆயிரும், இதுக்கப்புறம் நீங்கள் போராடினீங்க நான் வேறு மாதிரி பண்ணுவேன் அப்படின்றாரு. இதெல்லாம் எங்கேருந்து வருது? முதலமைச்சர் ஒரு அலட்சிய போக்கோடு இருப்பதால் தான் முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு ரொம்ப நசுக்கிறாங்க. அதுவும் தென் மாவட்டங்கள்லாம், சவுத் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா விசாரணை என்ற பேரில் 2 நாள் 3 நாள்லாம் அடித்து சித்திரவதை செய்கிறாங்க. இப்போ வரைக்கும் 24 பேரை அடித்தே கொண்டு இருக்கிறாங்க. அப்படின்னா யாருங்க அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அது கொடுத்த ஐயா ஸ்டாலின்கள் குறைஞ்சபட்சம் ஒரு நேர்மையாக செயல்பட வேணாமா? அதை நாங்கள் கேட்குறோம். கேட்கின்ற பொழுது நாங்கள் என்ன கேட்குறோமோ அதுக்கு பதில் சொல்லணுமே தவிர, இல்லை விளம்பரத்துக்காக தாவேக்கா பண்ணுது, இது விளம்பரத்துக்காக பண்ணுறோம், மக்களுக்காக பண்ணுறோம். அது மக்கள் உணர்ந்ததின் அடிப்படையில் தான் அவ்வளோ பெரிய கூட்டம் அங்கே வந்துச்சு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு. நீங்கள் பேசும்பொழுது நடிகர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க. இந்த நடிகர் அப்படிங்கிற வார்த்தை தமிழக அரசியல் களத்தில் எதிரொலிக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒருத்தவங்க மாற்றி இந்த நடிகருங்கிற டேர்மை வந்து பயன்படுத்துகிறாங்க. நேற்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விஜய் அவர்கள் பேசும்பொழுதுமே ஒரு குடும்பத்துக்கு சாரி சொன்னீங்க, அவர்களுக்கான இழப்பீடை ஓரளவுக்கு சரி செஞ்சுருக்கீங்க. மீதி இருக்க இந்த 24 குடும்பத்திற்கும் எப்போ சாரி சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வச்சுருந்தாரு. அதுக்கு கனிமொழி என்ன சொல்கிறாருன்னா, அவர் இன்னும் மூவி அந்த திரைப்பட பாணியிலேயே இருக்காரு,
திரைப்படத்துல லாக்அப் மரணங்கள்லாம் ஆதரிக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள திருப்பி ஒரு விமர்சனமா கனிமொழியுடைய தரப்புல இருந்து வைக்கப்பட்டது. அதாவது திரைப்பட நிறுவனத்தை வைத்து படங்களை மிரட்டி விற்பனை செய்கிற இந்த கும்பல் பேசலாமா? ஸ்டாலின் குடும்பமோ அம்மையார் கனிமொழி அவங்க குடும்பமோ எல்லாம் ஒரே குடும்பம் தான். நீங்கள் தானே சினிமாவே ஆக்கிரமித்து வச்சுருக்கிறீங்க. நீங்கள் நினச்சா தானே படம் ரிலீஸ் ஆகும். எந்த படம் ரிலீஸ் ஆகணும், யாரோட படம் ரிலீஸ் ஆகணும், எத்தனை தேட்டரில் ரிலீஸ் ஆக வேண்டும் என்று உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நீங்கள் தான் சினிமாக்காரராக இருக்கிறீங்க. நீங்கள் தான் எல்லோரும் நடிகர்களாக இருக்கிறீங்க. கேட்ட கேள்விக்கான பதில் அது. என்ன கேள்வி பத்திரிகையாளர் கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு அக்கா கனிமொழி அவர்கள் பதில் சொல்லலை. சம்மந்தமே இல்லாத ஒரு பதில் சொல்லிட்டு போகிறாங்க. ஏன் நீங்கள் ரெட் ஜெயிண்டை வச்சு எங்கள் தலைவரை வச்சு படம் பண்ணீங்க, அப்போ தெரியலையா சினிமா பாணின்னு? சன் பிக்சர்ஸை வச்சு எங்கள் தலைவரை வச்சு படம் பண்ணீங்களா, அப்போ தெரியலையா உங்களுக்கு அவர் இது வந்து சினிமா மோகம் அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? நடிகர் விஜய் அவர்கள் மீது வைக்கப்படுற இன்னொரு ஒரு விமர்சனம் கொஷின் என்ன அப்படின்னா, ஒருவேளை 2026 தேர்தலில் வெற்றி பெறலை அப்படின்னா அவர் நடிக்க போயிடுவாருங்க. அவர் இப்போவே வந்து ஒரு பக்கம் அட்லிக்கிட்டையும் கதை கேட்டுட்டு தான் இருக்காரு. இது இல்லைன்னா இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, ஆமாவா? அதாவது வந்து உண்மைக்கு நம்ம பதில் சொல்லலாம், பொய்களுக்கும் அவதூறுகளுக்கும் நம்ம பதில் சொல்ல முடியாது. தலைவர் வந்து கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது 3 பக்கம் அறிக்கையை வெளியிடுறாரு. அந்த அறிக்கையில் தெளிவாக சொல்கிறார், அரசியல் என்பது தொழில் கிடையாது, அரசியல் என்பது வியாபாரம் கிடையாது, அரசியல் என்பது பொழுதுபோக்கு கிடையாது, அரசியல் என்பது மக்கள் பணி. அப்போது சினிமாவே வேணான்னு சொல்லிட்டு தான் அவர் வரார். பொது வாழ்க்கைக்கு சினிமாவே கூடாது என்று சொல்லி தான் வராரு. அந்த உச்சபட்ச இடத்தை வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு தான் வராரு. இதுதான் தன்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. நீங்கள் ஏன் நாங்கள் தோற்றுருவோம் நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? ஜெயிக்க போகிறதே நாங்கள் தானங்க 2026. தமிழ்நாட்டு மக்கள் எங்களோடு இருக்காங்களே, பெண்கள் எங்களோடு இருக்கிறாங்க, மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் எங்களோடு இருக்கிறாங்க, இளம் தலைமுறையினர் எங்களோடு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. நீங்கள் வந்து சமீப காலமாக நடக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் பாருங்கள், எல்லாரும் போராடுறாங்க. விவசாயிகள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க, மீனவர்கள் போராடுறாங்க, மாற்றுத்திறனாளிகள் போராடி கொண்டிருக்கிறாங்க, அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறாங்க இந்த அரசுக்கு எதிராக, திமுக அரசுக்கு எதிராக. அப்போ ஒரு மாற்றம் நிகழக்கூடிய ஒரு சூழல் களத்தில் இப்போவே தெரியுது பாருங்கள். மக்களிடம் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ பக்கத்தில் ஒரு பூங்கா இருக்குது, உங்கள் அலுவலக பக்கத்தில் ஒரு பூங்கா ஒன்று இருக்குது. நாளைக்கு காலையில் மைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வாக்கிங் வரக்கூடிய அந்த மக்களிடம் கேளுங்க, அடுத்த ஆட்சி யாரோட ஆட்சி வந்தால், நீங்கள் திமுகவா அதிமுகவா தாவேக்காவெல்லாம் ஆப்ஷனே வைக்காதீங்க, அடுத்த ஆட்சி யார் வந்தால் நல்லா இருக்குன்னு மட்டும் ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்க. அதுலேயே உங்களுக்கு முடிவு தெரிஞ்சிருமே. அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கு. அப்போ அந்த ஆட்சியை வீழ்த்தக்கூடிய ஒரு தார்மீக கடமை எங்கள் தலைவருக்கு இருக்குது. மிகப்பெரிய ஒரு பொறுப்பை சுமந்து கொண்டு வரார், புரியுதுங்களா? அப்போ அந்த பொறுப்பை சுமந்து கொண்டு வரக்கூடியவர் தியாக உணர்வோடு இருக்கிறார். சினிமாவே வேணாம் அப்படின்ற மிக தெளிவான ஒரு முடிவோடு இருக்கிறார். அதில் பொய்யான அவதூறுகள், அதெல்லாம் இந்த படத்தில் நடிக்க போகிறாரு, கதை கேட்டுட்ருக்கிறாரு, அதெல்லாம் வந்து எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பிடிக்காதவர்கள் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் அவதூறை பரப்பக்கூடிய கொத்தடிமைகள், இந்த 200 ரூபாய் கொத்தடிமைகள்னு சொல்லுவாங்களே, அந்த 200 ரூபாய் கொத்தடிமைகள் பரப்பி விடக்கூடிய அவதூறுகள் தானே தவிர அது உண்மையெல்லாம் கிடையாது. தலைவர் அவர்கள் நடிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. தாவேகாவினுடைய முதல்வர் வேட்பாளராக விஜய் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. தெளிவாக வந்து பல முறை சொல்லிட்டாங்க, கூட்டணின்னு வரும்பொழுது இவங்க கூட கிடையவே கிடையாதுன்னு ரொம்ப திட்டவட்டமாக இருக்காங்க. இருந்தாலும் கூட்டணிக்கு இவர்களோடு ஏதேனும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாரையாவது சொல்ல முடியுமா? தலைவர் தெளிவாக சொல்லிட்டாருமா, செயற்குழுவில் சொல்லிட்டாரு, மாநாட்டிலையும் சொல்லிட்டாரு, நானும் சொல்கிறேன். எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அரசியல் எதிரி திமுக. இந்த 2 கட்சியோடு நம்ம கூட்டணி வைக்கவே முடியாது. எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் வருகிறார்களோ, சித்தாந்தம் தெளிவு கொண்டு, கொள்கை தெளிவு கொண்டு, பாசிச மனநிலை இல்லாத ஜனநாயக மனநிலை கொண்டவர்கள் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் எல்லோரையும் அரவணைத்து எங்கள் தலைவர் தளபதியினுடைய தலைமையில் கூட்டணி உருவாகக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் திட்டவட்டமாக சொல்கிறீங்க பிஜேபி எங்கள் கூட கூட்டணி கிடையாது, டிஎம்கே எங்கள் கூட கூட்டணி கிடையாதுன்னு சொல்கிறீங்க. இந்த இடத்துல அதிமுகவையே நீங்கள் சொல்லவே இல்லை. ஏன்னா அதிமுகவுமே பாஜகவோட கூட்டணி வைக்கிற மாதிரியான ஒரு முடிவில் தான் இருக்காங்க. நேரடியாகவே ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த இடத்துல நீங்கள் அவங்க மறைக்க? அதிமுக எங்களுடைய கூட்டணி ஏற்று வருவாங்களா? வருவாங்களான்னு தான் கேள்வி. அவங்க வந்து ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி. நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணின்னு நம்ம சொல்கிறோம். அதை ஏற்றுக்கொண்டு அதிமுக வருமானு ஒரே ஒரு கேள்வி தான். வருவாங்களா? அப்புறம் அதை பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லையே. வரமாட்டாங்க. ஒருவேளை வரேன் அப்படின்னு சொன்னா ஏற்றுப்பீங்களா? வரமாட்டாங்கங்க.
நடக்கிறத மட்டும் தான் நம்ம பேசணும், வரமாட்டாங்க. நம்ம சொல்லிட்டோம் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக பிரைமரி ஃபோர்ஸ் நம்ம. எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம், தமிழக வெற்றி கழகம்தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தான் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராவதற்கு நாங்கள் வேலை செய்யலை, அதிமுக ஆளுங்கட்சியாக வர்றதுக்கு நாங்கள் வேலை செய்யலை, அதற்காக நாங்கள் போராடலை, அதற்காக நாங்கள் வழக்கை வாங்கலை, அதற்காக மிரட்டல்களையும் பல நெருக்கடிகளையும் நாங்கள் வாங்கலை. ஒரே ஒரு நபர், எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகணும், வெற்றி கழகம் ஆட்சியில் இருக்கணும். எங்கள் கட்சியை சார்ந்த தோழர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, கவுன்சிலர்களாக, மேயர்களாக இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோமே தவிர மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று நாங்கள் வேலை செய்யலை. அதுக்கு நாங்கள் அந்த கட்சியிலே போய் சேர்ந்துருவோமே. இங்கே வந்து ஒரு மாற்றம் நிகழணும். ஏன்னா பல ஆண்டுகளாக வந்து மாற்றத்தை தரன்னு ஏமாற்றத்தை தான் கொடுக்குறாங்க. உண்மையான ஒரு மாற்றத்தை எங்களால் தர முடியும் என்று எங்கள் தலைவர் வர்றாரு. தலைவரின் பின்னாடி அணிதிரண்டு நிற்க வேண்டிய தார்மீக கடமை, வரலாற்று கடமை நம்மை போன்ற எல்லாருக்கும் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து ஒரு சரியான இலக்கோடு நாங்கள் போயிட்டுருக்குறோம். அந்த இலக்கில் மிக தெளிவாக இருக்கிறோம். பிஜேபி என்பது ஒரு பாசிச கட்சி. பிஜேபி என்பது சாதியை வைத்து, மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு கட்சி. அது வந்து எப்பொழுதுமே தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு கட்சி தான். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை விரும்பாத ஒரு கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி தான். அப்போ அந்த கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்துடக்கூடாதுன்னு மிக தெளிவாக நாங்கள் இருக்கிறோம். அப்போ ஒருபொழுதுமே பிஜேபியோட கூட்டணி கிடையாது. அரசியல் எதிரி எப்போ வேணாலும் மாறலாம். இப்போ திமுக ஆட்சியில் இருக்குது, திமுக எங்களுடைய அரசியல் எதிரி. நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அதிமுக எங்களுடைய அரசியல் எதிரியாக மாறும். அதிகாரத்தில் இருப்பவர்களை பார்த்து கேள்வி கேட்பது தான் துணிச்சல். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொள்கை எதிரி என்பது அந்த இடத்துல பிஜேபி மட்டும்தான். அந்த இடத்துல காங்கிரஸோ மற்றவர்களோ வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு என்று சொல்லக்கூடியது தான் ஆர்எஸ்எஸ், பிஜேபி. இவர்கள் மட்டும்தான் படிக்கணும், இவர்கள் மட்டும்தான் கோயிலுக்குள்ளே போகணும், இவர்கள் மட்டும்தான் மருத்துவம் படிக்கணும், அப்படியே படித்தாலும் நீட்டுன்ற ஒரு நுழைவுத் தேர்வை கொண்டு வந்து அவங்கள தடுத்து நிறுத்திடணும்னு நினைக்கக்கூடிய பாசிச மனநிலை கொண்ட ஒரு கட்சி தான் பிஜேபி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ உணர்வு கொண்ட, சமத்துவ கொள்கை கொண்ட ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். எங்களுடைய கொள்கைக்கும் பிஜேபியினுடைய கொள்கைக்கும் நேர் எதிர். நாங்கள் அப்போ எப்படி கூட்டணி வைப்போம்? எப்படி அந்த தமிழ்நாட்டுக்கு எதிரான சிந்தனை கொண்ட பிஜேபி எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அனுமதிக்க முடியும்? அந்த துரோகத்தை தமிழக வெற்றி கழகம் செய்யுமா? இல்லை எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் செய்வாரா? இல்லை நாங்கள் தான் செய்வோமா? ஒருபோதும் நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் ஒன்றும் திமுக கட்சி கிடையாது. நேரடியாக கூட்டணி வைத்துக்கொண்டு, மறைமுகமாக கூட்டணி வைத்துக்கொண்டு பிஜேபியை வளர்த்து விடக்கூடிய திமுக கும்பல் நாங்கள் கிடையாது. பிஜேபி தமிழ்நாட்டில் வளரவே கூடாது என்று நினைக்கக்கூடிய தாவேகா கும்பல் நாங்களாம். கூட்டணியை பற்றி பேசுனாலும் இந்த கேள்வி கேட்குறேன். கூட்டணிக்காக தொல் திருமாவளவனுக்கு மீது வீசப்பட்ட வலையில் சிக்கியவர் வேறு எவரோ? நம்ம சிக்கியவரோ அப்படி இப்படிலாம் நம்ம எதுவுமே சொல்ல வரல. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய தலைவர்கள் எங்கள் தலைவரோடு பேசி கொண்டு தான் இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட கூட்டணி உருவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை மிக விரைவில் எல்லாரும் பார்க்க தான் போகிறாங்க. இன்னும் ஒரு 8 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. தேர்தலுக்கு முன்பு பல அதிரடியான சம்பவங்கள் நடைபெற போகுது. இப்போ மாநாடு, 2வது மாநில மாநாட்டிற்கான இடம் உறுதி செய்யப்பட்டு விட்டது, தேதியும் உறுதி செய்யப்பட்டு விட்டது. அதற்கான முறையான அறிவிப்புகளை எங்கள் தலைவர் தளபதி அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் ஓரிரு வாரத்தில் அறிவிக்க போகிறாங்க. அந்த மாநாடு என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியலின் திசைவழி போக்கையே மாற்றக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாக உருவாகப் போகிறது. அதற்கான வேலைகளை மிக தீவிரமாக எங்கள் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. கூட்டணி உருவாகப் போகிறது. உருவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் எல்லாம் நடந்து விட்டது. அதனால் வந்து அவங்களுக்கு வலை வீசணும், இவங்களுக்கு வலை வீசணும்லாம் கிடையாது. ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்பது தான் உண்மையான சமூக நீதி. சமூக நீதி என்பது சம வாய்ப்பு, சம உரிமை. திமுக கட்சியை போன்று பொய்யான சமூக நீதியை பேசக்கூடியவர் எங்கள் தலைவர் கிடையாது. அவங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய உழைப்பு இல்லாமல், தியாகம் இல்லாமல், பிரச்சாரம் இல்லாமல், அவர்கள் ஓட்டு போடாமல், மதிமுகவினுடைய பிரச்சாரம் இல்லாமல், அவர்களுடைய உழைப்பு இல்லாமல், கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய பிரச்சாரம் இல்லாமல், உழைப்பு இல்லாமல், அந்த தோழர்கள் ஓட்டு போடாமல் திமுக ஆட்சிக்கு வந்துச்சா? கிடையாது. இத்தனை பேருடைய உழைப்பினால் ஆட்சிக்கு வந்த கட்சி தான் திமுக. ஆனால் அதிகாரத்தில் யார் இருக்கா? திமுக. அமைச்சரவையில் யார் இருக்கா? திமுக. இது வந்து சமூக நீதியா, சமூக அநீதியா? அதாவது எல்லாம் சேர்ந்து வெற்றி பெறுறீங்க, ஆனால் அந்த வெற்றியை நான் மட்டும்தான் சுவைப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து பாசிசம். அது வந்து சர்வதிகாரம். எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆட்சியிலையும் பங்கு தர்றேன், அதிகாரத்திலையும் பங்கு தர்றேன் அப்படின்றார். இதுதான் உண்மையான ஒரு சமூக நீதி.
திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, எல்லோருடைய உழைப்பையும் சுரண்டி கொண்டு தான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைப்பது திமுக. எல்லோரையும் அரவணைத்து கொண்டு தாய் உள்ளத்தோடு நேசித்து எல்லோருக்குமான சம பங்கீடை கொடுப்பது தாவேகா. இதுதான் வித்தியாசமே. அதனால தான் எங்கள் தலைவர் தளபதியின் பின்னாடி அணிதிரண்டு மக்கள் வருவதற்கு காரணம் என்னென்னா, எங்களோட உண்மையும் நேர்மையும் இருக்குது. உண்மையான ஒரு சமூக நீதியும் உண்மையான ஒரு சமத்துவத்தையும் பெரியார் கண்ட கனவையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவையும் ஐயா காமராஜர் அவர்கள் கண்ட கனவையும் நனவாக்கக்கூடிய ஒரு தலைவராக எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு. அந்த அடிப்படையில் தான் பல கட்சிகள் எங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இன்னும் 8 மாத காலங்கள் இருக்கு. தேர்தல் களம் எப்படி வேணும்னா நகரலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.